எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம தேர்ட் மாடல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ போன 2 மாடல் என்ன பார்த்தோன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் மாடல் என்ன பார்த்தோன்னா, காட்டனில் ஜென்ரல் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ காட்டன்னா நமக்கு தேவை செல்லோஸ் மட்டும்தான். ஸோ அதில் மிச்சம் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் தான், அதாவது நமக்கு தேவையில்லாத பொருளாலே நம்ம மாசுக்கள் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ தேவையில்லாத அந்த ப்ரோட்டீனு ஹெமி செல்லோஸ் பிக்டின் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லி நம்ம போன மாடலில் பார்த்தோம், செகண்ட் மாடலில் பார்த்தோம். ஸோ அதில் ஃப்ளோசார்ட் மாதிரி பார்த்தோம். சிஞ்சிங், டீசேசிங், கவரிங், ப்ளீச்சிங், ஓபிஏ ட்ரீட்மெண்ட்டு, மெசரைசேஷன் அப்படின்னு சொல்லி சில ப்ராசஸ்லாம் பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு ப்ராசஸையும் எலாபரேட்டாக தான் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஞ்சிங். ஸோ சிஞ்சிங் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லி போன இதே சொன்னேன். அதாவது ஒரு ஃபேப்ரிக் சர்ஃபேஸை வந்து நீட்டிகிட்ருக்கும், ஃபைபரை துருத்திட்டுருக்கும், யூனிஃபார்மாக இல்லாமல் ஃபைபரை நீட்டிகிட்ருக்கும். அந்த நீட்டிகிட்டு இருக்க ஃபைபரை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் சிஞ்சிங். அதாவது ரிமூவல் ஆஃப் ப்ரொஜெக்டிங் ஃபைபர். ப்ரொஜெக்டிங் என்ன சொன்னால் நீட்டிகிட்டு இருக்க ஃபைபர். ஸோ ரிமூவல் ஆஃப் ப்ரொஜெக்டிங் ஃபைபர்ஸ் ஃப்ரம் த ஃபேப்ரிக் சர்ஃபேஸ், அதுதான் சிஞ்சிங்கான டெஃபினிஷன், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா 3 வகையில் பண்ணலாம். ஹாட் பிளேட் சிஞ்சிங், ரோலர் சிஞ்சிங், கேஸ் சிஞ்சிங். ஸோ நம்மளுடைய சிலபஸில் இருக்கிறது கேஸ் சிஞ்சிங் மட்டும்தான். பட் மற்ற 2 சும்மா என்ன தெரிஞ்சுக்கலாம். ஹாட் பிளேட் சிஞ்சிங் ஒன்றும் கிடையாது. அந்த பிளேட் நல்லா ஹாட்டாக வச்சுருப்பாங்க, நல்லா சூடு பண்ணி ஹாட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஃபேப்ரிக் வந்து போகும். ஸோ போகும்போது என்னென்னா அந்த நீட்டிட்டு இருக்கிறதான் ஆட்டோமேட்டிக்காக ஏறிச்சிடும். பட் இது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ப்ராசஸ் வந்து கிடையாது. ஏன்னா பிளேட் ரொம்ப சூடாக ரொம்ப சூடானா ஃபேப்ரிக் வந்து அப்படியே தப்ப தீ பிடிச்சி எரிஞ்சிடும். ரொம்ப லைட்டாக இருந்தாலுமே ஃபேப்ரிக் வந்து அந்த அந்த அப்படி நீட்டிட்டு ஃபேப்ரிக் அப்படி நீட்டிகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இது அந்தளவுக்கு இப்போ யூஸ் பண்ண கிடையாது. ரோலர் சிஞ்சிங் எப்படின்னா, ஒரு ரோலராக ஒரு உருளை மாதிரி இருக்கும். அதை சுற்றி இந்த ஃபேப்ரிக் சர்ஃபேஸ் போகும்போது என்ன ஆகும்னா அந்த நீட்டிட்டு ஃபைபர்ஸ்லாம் போயிடும், ஓகேங்களா? இது ஓரளவுக்கு இந்த ரோலர் சிஞ்சிங் மோஸ்ட்லி இந்த நிட்டட் ஃபேப்ரிக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெல்வெட் ஃபேப்ரிக்கு சம்திங் யூஸ் பண்ணுவாங்க. கேஸ் சிஞ்சிங் ப்ராசஸ் தான் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ நம்ம என்னன்னு எல்லா பார்க்க போகிறோம். இது இந்த யூனிட்டில் செகண்ட் முக்கியமான கொஸ்டின். நான் போன நிமிஷம் அந்த ஃப்ளோ சார்ட் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான கொஸ்டின், இது செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இந்த யூனிட், ஓகேங்களா? இந்த படம் தான், இந்த படம் எல்லாம் யாத்திரம் பார்த்துக்கோங்க. அது போக நான் எப்படின்னு சொல்லி எழுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்னடா டெஃபினிஷன் இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படிலாம் சொல்லி பார்க்காதீங்க, ஓகே? நான் உங்களுக்கு எப்படி சிம்பிளாக எழுதணுமோ அப்படி நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஸோ இந்த அம்புக்குறி பாருங்கள், ஃபேப்ரிக் அப்படி தான் வருது, ஓகேங்களா? இப்படி தான் இந்த உங்களுக்கு எல்லோ கலரில் வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஃபேப்ரிக் போகிற டைரெக்ஷன் அது, ஓகேங்களா? இப்படி இப்படி வரும், ஓகேங்களா? ஸோ ஃபேப்ரிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து வருது. வந்தவொடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம், ப்ரெஷ்ஷுக்கு மேலே அனுப்புகிறோம். ஸோ ப்ரெஷ்ஷுக்கு மேலே அப்படின்னா சில ஃபைபர்ஸ் வந்து நீட்டிடலாமல், சில இது அப்படியே ஃபேப்ரிக் கூட ஒட்டிட்டுலாம் நிற்கும். அப்படிலாம் இருக்கும்போது என்னென்னா யூனிஃபார்மாக இருக்காது. சில இது நீக்கிற மாதிரி இருக்கும், சில இது போகாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த நல்லா எல்லா துருத்திட்டு இருக்க ஃபைபர், எல்லா ப்ரொஜெக்டிங் ஃபைபர்ஸும் நல்லா இது வந்து எல்லாம் தூண்டிவிடும். ஸோ தூண்டிட்டு போகிற என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு கேஸ் பர்னர் 1 கிட்ட ஃபேப்ரிக் வரும். இது ஜென்ரலாக என்ன வகையான கேஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கேஸ் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குறேன் ஏன் மண்ணெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா மண்ணெண்ணங்கிறது இதெல்லாம் கேஸ் மாதிரி கேஸாக தான் போய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கேஸ் தான். நம்ம மண்ணெண்ணெய்லாம் ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், யூனிஃபார்மாக இருக்காது, தண்ணி வரும். நம்ம மண்ணெண்ணெய் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்போம், அங்கே ஃபேப்ரிக் தீ பிடிச்சி எரிஞ்சிரும், சம்திங் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இல்லை நம்ம ஜென்ரலாக மோஸ்ட்லி பெட்ரோல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கோல் கேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்ன, அது டிகிரி வந்து 1500 அப் டு 1500 டிகிரி செல்சியஸில் கொதிச்சுட்ருக்கும் அந்த கேஸ் வந்து. ஏன்னா இந்த கேஸுக்கும் இந்த ஃபேப்ரிக்கும் உள்ள கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த தீ அந்த இது கரெக்டாக தீ மேலே வராது, தீக்கும் அந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பேர் என்ன, அந்த தீ ஜுவாலை அது போயே அந்த என்ன ஆகும், அந்த ஃபேப்ரிக்கில் துருத்திட்டு இருக்க ஃபேப்ரை எரிச்சிடும். அப்போ எந்த அளவுக்கு சூடாக இருந்தால் அந்த ஜுவாலையே போய் எரிக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அந்த தீ புகையே போய் என்ன ஆகும், ஃபேப்ரிக்கில் நீட்டிட்டு இருக்க ஃபைபரை எரிச்சிடும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டே கேஸ் பர்னருக்கு போகும், அங்கே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா துருத்திட்டு இருக்க ஃபைபரையும் எரிச்சிடும். திரும்ப அப்படியே கொஞ்சம் ரோலர் வழியாக போயிட்டு செகண்ட் கேஸ் பர்னருக்கு வருவோம், ஓகேங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான் கோல் கேஸோ இல்லை மீத்தேன் கேஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஒன்று எஸ்கேப் ஆகி வந்திருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த கேஸ் பர்னரில் எரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் பர்னர் எரிஞ்ச பிறகு உடனே வாட்டர் டேங்க்கில் வந்து தண்ணியில் முக்கியத்துட்டு போயிடும். ஏன்னா ஒருவேளை ஏதாச்சும் இங்கே எதை பட்டுருச்சுன்னா உடனே என்ன ஆகும், ஃபேப்ரிக் ஃபுல்லாமே பரவி உடனே ஃபேப்ரிக் எரிஞ்சிடும், ஓகேங்களா? ஸோ அது தாக்கிக்கோசம் உடனே தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து திரும்ப வந்து ரோலரில் ரோல் ஆகிடும்,
ஓகேங்களா. இவ்வளோ தாங்க இந்த ப்ராசஸ். ஓகேங்களா. ஃபேப்ரிக் வருது, வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரெஸ்ஸுக்கு அடியில் வருது, ப்ரெஸ்ஸுக்கு அடியில் வந்தோடனே கேஸ் பர்னர் 1க்கு மேலே போகுது. கேஸ் என்ற என்ன கேஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா பெட்ரோல் கேஸ் இல்லை கூல் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1500 நினைக்கிறேன், 1500 கொதிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா செகண்ட் கேஸ் பர்னர் 2க்குள்ளே வர்றோம். அங்கே அங்கே கேஸ் பர்னர் 1லேருந்து விட்டு போன ஒரு சில ஃபைபர்ஸை இங்கே எரிச்சிருவோம். ஓகேங்களா. இங்கே எரிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும்னா தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா சப்போஸ் இங்கே ஏதாவது ஃபேப்ரிக்கில் இருந்தால் அது ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே பரவி ஃபேப்ரிக்கு எரிஞ்சிரும். ஓகேங்களா. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடுவோம். ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமான பேராமீட்டர்னா ஃப்ளேம் இன்டென்சிட்டி. அந்த தீயோட அடர்த்தி கண்டிப்பாக முக்கியமான ஒன்று. ஃபேப்ரிக் ஸ்பீடுனா ஸ்பீடு யூனிஃபார்மாக இருக்கணும். நான் ஸ்பீடாக இல்லை நின்று வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு தீ நேராக இருக்குது டபுள் எரிஞ்சு ஃபேப்ரிக் ஃபுல்லாமே எரிஞ்சிடும். ஓகேங்களா. சிஞ்சிங் பொசிஷன், அதாவது இது நடைபெற பொசிஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னா தீக்குள்ளேயும் போகக்கூடாது, தீயை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃப்ளேம் பர்னர் அண்ட் ஃபேப்ரிக் அண்ட் தென் ஃப்ளேம் வித்து. இதெல்லாம் இந்த 5 பேராமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ சொன்னதான் இந்த இதில் ஒர்க்கிங் ப்ரொசீஜராக இருக்குது. ஸோ வாட்ச் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு புரியல, டவுட்னு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா.